அன்பார்ந்த தமிழக வாக்காளர் பெருமக்களே, தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் திருவிழா களை கட்டியுள்ளது. 4 முனை போட்டி, 5 முனை போட்டி என்று பல முனை போட்டிகளில் அனைவரும் களத்துக்கு தயாராகி உள்ளனர். ஆனால் உண்மையில் இதையெல்லாம் ஒரு முனை போட்டி தான். ஏனெனில் இவர்கள் அனைவருமே கார்ப்பரேட் முதலாளிகளின், பன்னாட்டு முதலாளிகளின் ஏஜென்ட்டுகள் தான். யார் முதன்மையாக சேவை செய்வது என்பதற்கான போட்டி தான் இத்தனை முனை போட்டியெல்லாம். இதில் யார் மிக விசுவாசமாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் வேலை செய்வார்கள் என்பது தான் எங்களுடைய போட்டி. இதில் சிலர் கொள்கையை வேறு முன்வைக்கின்றனர். அந்த கொள்கைகளெல்லாம் போலித்தனமானவை. போலி தமிழ் தேசியம், போலி திராவிடம், போலி கம்யூனிசம், போலி திராவிடம், போலி தலித்தியம். அது மட்டும் இல்லாமல் சாதிய அக்கறை கொண்டவர்களாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களிடையே பேசுவது, அவர்கள் பிரதிநிதிகளாக இவர்கள் சீட்டுகளை வாங்குவது, அதே போல் மத அக்கறை கொண்டது போல காட்டிக்கொள்வது, இவை எல்லாமே இப்போ நடந்திருக்கின்றன. ஆனால் இது எல்லாமே போலித்தனமாக, இதில் உண்மை கிடையாது. சீமானை எடுத்துக்கொண்டால், சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் பேசும் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அடிவரடி, அவ்வளவுதான் அவர். அது மட்டும் இல்லை, இங்கே காலங்காலமாக சாதிய நிறுவனங்களையும் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளின் அடிவரடி. ஒரே ஒரு வேறுபாடு தான் அவருக்கு உண்டு, அவர்களெல்லாம் தமிழ் பேசணும், அவ்வளோதான். அவர்களெல்லாம் தமிழ் பேசணும், தமிழ் பேசக்கூடிய முதலாளிகளாக இருக்கணும், பண்ணையார்களாக இருக்கணும். அவர்களுடைய அடிவரடியவர். அவர்களுடைய நலனை காலங்காலமாக நம்ம யார் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களே மீண்டும் தமிழ் தேசம் என்ற பேரில் நம்மளை தொடர்ந்து ஆதிக்கம் செய்வதற்கான முன்வைப்பு தான் சீமானுடைய தமிழ் தேசியம். அது மட்டும் இல்லை, அவர் சாராம்சமாக எடுத்துக்கிட்டோன்னா அவரும் முதல்வர் ஆகணும், அவ்வளோதான். அவர் பேசுறதுனா என்ன உட்காரவை நான் செஞ்சிடுவேன், என்ன உட்காரவை நான் செஞ்சிடுவேன், இப்படி தான். அது மட்டும் இல்லாமல் அவர் கொள்கைகளாக வேறு கொள்கைகளாக சொல்கிறதெல்லாம் உளறல்கள் தான். விவசாய கொள்கைகள்லாம் சொல்கிறதெல்லாம் அறவேக்காட்டுத்தனமான சோசலிச கருத்துக்கள். அவர் சொல்லுவதெல்லாம் ஒரு அறவேக்காட்டுத்தனமான சோசலிச கருத்துக்கள் தான். விவசாயத்தை பற்றிலாம் அவர் பேசுகிறார். கல்வியை பற்றி பேசுறதுலாம் நாங்கள் 40 வருஷமாக 45 வருஷமாக பேசியிருந்தது. நக்சலைட்டுகளுடைய திட்டத்தை, எம்எல்ஏகளுடைய, அதுவும் குறிப்பாக மக்கள் கட்சியினுடைய திட்டங்களை அரைவேக்காட்டுத்தனமாக உளறி கொண்டு இருக்கிறது தான் சீமானுடைய வேலை. சில விஷயங்களை அரைவேக்காட்டுத்தனமாக உளறி கொண்டு இருக்கிறார். அதுதான் சீமானுடைய வேலை. சீமானுடைய தமிழ் தேசியன்றது இந்த அடிப்படையில் அது ஆளும் வர்க்கத்தின் ஒரு பகுதிக்கு சேவை செய்யக்கூடியது தான். அதே தான் திராவிடம். திராவிடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சனாதனத்தை எதிர்க்கிறதாகவும் அதுக்காக மாற்றாக சமூக நீதி வைக்கிறதாகவும் சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்க சனாதனம் எங்கே இருக்குது? சனாதனம் கட்டமைக்கப்பட்டதே, சாதிய நிலவுடைமை சமூகம் சனாதனம் கட்டமைக்கப்பட்டதே கிராமங்களில் தான். ஆனால் கிராமங்களில் இவங்க இது வரைக்கும் சனாதனத்தை ஒழிக்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம் சொன்னால், அந்த கிராமங்களில் ஆதிக்க சக்திகளாக சனாதனத்தை காப்பாற்றி கொண்டு இருக்க ஆதிக்க சக்திகள் தான் இவர்கள் கட்சிகளில் இருக்கிறாங்க. இவர்கள் கட்சிகளில் முழுக்க தலைமை பகுதிகளில் இருக்கிறாங்க. மேலேருந்து கீழே வரை அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சனாதனத்தை ஒழிச்சாங்க? சமூக நீதினு சொல்கிறாங்க. உண்மையிலே சமூக நீதினா இன்றைக்கி இருக்கிற இவங்க சமூக நீதியில் முக்கியமாக இடஒதுக்கீடை பற்றி பேசுவாங்க. அதிகமாக பேசுறது தான். சரி, இடஒதுக்கீடை வச்சுப்போம், வேலைவாய்ப்பை வச்சுப்போம். வேலைவாய்ப்பு இங்கே எதில் இருக்குது? தனியார் துறையில் தான் இருக்குது. தனியார் துறையில்
இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னு என்றைக்குனா இவங்க வந்து பேசியிருக்காங்களா? எப்போனா இவங்க அதை பற்றி பேசியிருக்காங்களா? இதுதான் இவங்களுடைய சமூக நீதி. ஆனால் உண்மை அது கிடையாது. அதை விட இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க? தனியார் மயம் தாராள மயத்தை போட்டி போட்டு கொண்டு உலக மயத்தை செயல்படுத்தி கொண்டுக்கிறாங்க. போட்டி அதில் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எவ்வளோ வந்து மூலதனத்தை கொண்டு வரலாம், எவ்வளோ முதலாளிகளை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கொள்ளடிக்க விடலைன்றது தான் இவங்களுக்குள்ள வாதம். யார் அதிகமாக கொள்ளடிக்க விட்டோம் அப்படின்றது தான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்குமான விவாதம். அதுதான் இவங்களுக்குள்ளே நடக்கிற விவாதமே. அப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள், பன்னாட்டு கம்பெனிகள் சூறையாடுவதற்கு, தமிழ் தேசத்தை சூறையாடுவதற்கான களம் அமைத்து கொடுப்பது தான் இந்த திராவிடத்தினுடைய உண்மையான அம்சம். அதில் எந்த சமூக நீதியும் கிடையாது. அது ஒரு போலித்தனமானது. கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உலகமயம் தாராளமயம் தனியார் மயத்தை கொள்கை அளவில் எதிர்த்தாலும் உலகத்தில் மிகப்பெரிய தொழிற்சங்க போராட்டங்கள் நடந்து உலகமயம் தாராளமயத்தை எதிர்த்து பல மாற்றங்கள் எகிப்து அரபு எழுச்சிகளே நடந்தது. ஆனால் இங்கே மிகப்பெரிய தொழிற்சங்கத்தை லட்சக்கான உறுப்பினர்களை கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் இதுவரை 30 ஆண்டுகளில் எந்தவித போராட்டங்களையும், வீரியமிக்க போராட்டங்களை, தொடர் போராட்டங்களை எடுத்ததே கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடக்கும். சடங்குத்தனமாக ஜென்ரல் ஸ்ட்ரைக் நடக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க ஆளுங்கட்சிகளை சார்ந்து சீட்டுகளுக்காக இருப்பதனால் மற்ற சிக்கல்களில் கூட வீரியமிக்க போராட்டங்களையோ வீரியமிக்க எதிர்ப்புகளையோ இவர்கள் முன்வைக்கிறதே கிடையாது. இதன் மூலமாக இவங்க மறைமுகமாக 35 ஆண்டுகளாக இந்த உலகமய தாராளமய பொருளாதார கொள்கைகள் பலமாக இங்கே ஊன்றி நிற்பதற்கும் முக்கிய காரணமாக, மறைமுக காரணமாக இவங்க தான் இருக்கிறாங்க. அடுத்ததை பொறுத்த வரைக்கும் தலித்தியத்தை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இவங்க சந்தர்ப்பவாதிகளாகவும் சமரசவாதிகளாகவும் இருக்கிறாங்க. இவங்களுடைய எதற்காக வந்து உரிமைகளுக்காக எதுவும் போராடலாம் தயார் கிடையாது. சீட்டுகளை வாங்குவது தவிர வேறு ஒன்றும் செய்து கிடையாது. இவர் எந்த கட்சியில் சார்ந்திருக்காங்களோ அந்த கட்சி அரசியலை பேசக்கூடியவங்களா, எந்த பெருங்கட்சியை சார்ந்திருக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய அரசியலை பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்களே தவிர, அது மட்டும் இல்லாமல் சாதியவாதங்கள், சாதிய பெருமை பேசுகிறவங்களாகவும் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. இன்னொரு பிரிவினர் ஒரு பொது சிக்கல்களில் அடித்தட்டு மக்களுக்குடையே வந்து இணைந்து போராடக்கூடிய, தொழிலாளர்களுடைய இணைந்து போராடுவதெல்லாம் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இணைவதையே தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அப்போ உண்மையிலேயே உழைக்கும் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் இணைந்து பொது விஷயங்கள் போராடுவதன் ஊடாகவே தான் நாம் சாதி ஒழிப்பெடுப்பு நோக்கி நகர முடியும் என்பதை இவன் தெளிவாக நிராகரிக்கிறார். அப்போது ஆளுவர்க்கங்களை சார்ந்த இவர்கள் ஒரு சமரசமான ஒரு போக்கை கொண்டு தங்களுக்கான சில ஒரு பிழைப்பாத தன்மைகள் தான் இவங்க வந்து போயிட்டுருக்கிறாங்க. தங்களை தக்க வைத்துக் கொள்வது, தங்களுடைய கட்சியை தக்க வைத்துக் கொள்வது என்ற நோக்கை இவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது சில பிற்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் அந்த சாதியதற்காக போராடுறதா சொல்லிக்கிட்டு இன்றைக்கி பல பேர் கார்ப்பரேட் முதலாளியாக மாறிட்டான். அன்புமணி ராமதாஸ் குடும்பம் போல குடும்பங்கள்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளாக மாறிட்டாங்க. முழுக்க சாதாரண அந்த சாதியை சேர்ந்தவர்களை வந்து சுரண்டி, அவர்கள் பேரில் சுரண்டி இவர்கள் மிகப்பெரிய கார்ப்பரேட் முதலாளியாக மாறி மிகப்பெரிய வாழ்க்கைகளை அனுபவிச்சுட்டு அந்த சொத்து தகராறுக்காக கட்சியை வந்து பிளப்பது, தங்கள் சமுதாயத்தை வந்து தாங்கள் தான் காப்பாற்றுவதாக இரண்டு பேருக்குள்ள போட்டி வேறு. இதுதான் வந்து உண்மையிலே வந்து இந்த இடைநிலை சாதிகள், பிற்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்களுடைய நிலை. ஆனால் உண்மையிலேயே இவங்க யாரும் பெருவாரியான வேலை வாய்ப்பு இல்லை. இவங்க இடஒதுக்கீடு தான் அதிகம் பேசுகிறாங்க. இவங்களும் பெருவாரியான வேலை வாய்ப்பு இல்லை. தனியார் துறையில் இடஒதுக்கீடுக்காக இவர்கள் துரும்ப கூட எடுத்து போட மாட்டாங்க.
ஏன்னா இவங்க உண்மையிலே நாங்கள் வந்து அந்த சமுதாயத்தினுடைய மக்கள் அதெல்லாம் சொல்லியிருந்தா என்றைக்கோ வந்து இப்போ இவங்கெல்லாம் ஒன்று திரண்டு போராடி இருந்தால் என்றைக்கோ தனியார் தொழிலில் குறைந்தபட்ச இடஒதுக்கீடு நோக்கினால் நகர்ந்திருக்கும். ஆனால் இவர்கள் துரும்பை கூட அதுக்கு போடாமல் தங்களுடைய சுயநலத்துக்காக சொந்த நிலத்துக்காகவே அவங்க இருக்கிறாங்க. அடுத்தது திடீர்னு நம்ம தமிழ்நாட்டில் இந்து மத அக்கறையோட இந்து மதத்தின் மீது இது வரைக்கும் யாருமே அக்கறை இல்லை, காப்பாற்றலை, அதை வந்து ரொம்ப ஒடுக்குறாங்க. அதை காப்பாற்றணுன்னு வந்திருக்கிற இந்துத்துவ பிஜேபி பாசிச சக்திகள் இன்றைக்கி ஒரு போலி வடம் போட்டிருக்கிறாங்க இந்துன்ற பேரில். இந்த இந்து என்ற பேரே போலித்தனமானது. இந்த இந்து என்ற பேர் பிரிட்டிஷார் தன்னுடைய இஸ்லாமியர் முஸ்லீம் இல்லாதவங்களை இந்துக்கள் என்று பதிவு பண்ணதனுடைய விளைவு தான் அது. அதை பிடிச்சிக்கிட்டு இவர்கள் அந்த ஒரு போலித்தனமான அடையாளத்தின், அதாவது இந்தியா பிரிட்டிஷ்காரன் சொன்னதுனால எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லக்கூடியவங்க பிரிட்டிஷ்காரன் இந்துன்னு சொன்னதுனால அது தேவையில்லைன்னு சொல்ல தயாரில்லை. ஏன்னா அவங்க பிழைப்புக்கு, அதாவது கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு முழுமை விசுவாசமாக இருப்பதற்கு இந்த பிளவு அவசியம் அவங்க கருதுகிறாங்க. இந்த இந்துத்துவா அப்படின்னு சொல்வதன் மூலமாக மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய பிளவு, அதை பயன்படுத்தி முழு அதிகாரத்தை தங்களுக்கு கொண்டு வரணும், தங்களுடைய பிற்போக்குத்தனங்கள் மூலமாக அவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க இங்கே ஒரு போலித்தனமான இதை முன் வச்சிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் போலியானா உண்மையிலே இவங்க யார் அப்படின்னா இவங்க எல்லாமே ஒரே அணி. இவங்களுக்கு எதிராக அவங்க உண்மையிலே தமிழ் தேசத்தை சேர்ந்த உழைக்கும் மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தான் இவர்களுக்கான உண்மையான எதிரணி. இவர்கள் தமிழக மக்களினுடைய எதிரணி தான் இங்கே எல்லாருமே, அனைத்து அரசியல் கட்சிகளும் இவர்கள் எதிரணி தான். அப்போ மாற்று தான் என்ன அப்படின்னு சொன்னால், அப்போ மாற்றை நோக்கி நம்ம போராட வேண்டிய தேவையில்லை இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோன்னு சொன்னால், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் மிக துன்பகரமான ஒரு வாழ்க்கை தான் நடந்துகிட்ருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கந்து வட்டிக்கும் இஎம்ஐக்குமே நம்ம வாழ்க்கையை அடிச்சிட்ருக்குறோம். நம்ம சொத்துக்கள், உழைப்பு, குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கல்கள், ஒரு ஆரோக்கியமான தன்மை இல்லை, வாழ்க்கையில் எப்போதும் டென்ஷனு, பல தற்கொலைகள், இப்படிலாம் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இதில் முக்கியமாக இந்த கந்து வட்டி இஎம்ஐலெல்லாம் முக்கியமாக நமக்கு நம்ம வாழ்க்கையே முழுக்க முழுக்க சூறையாடி கொண்டு இருக்கிறது ரெண்டு தான். ரெண்டு முக்கியமாக நிற்கிது. ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவமனை செலவு. இது ரெண்டும் மிகப்பெரிய துன்பமாக நமக்கு மாறி இருக்கு. ஆனால் இந்த முதலாளித்த மாற்றங்களை செய்கிறதா சொல்கிறவங்க இதை செய்ய தயாராக இல்லை. இதை முழுக்க தனியார் மயமாக்கி கொள்ளடிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் பல முதலாளித்த நாடுகள்லேயே இவைகளை அரசே ஏற்று இலவசமாக நடத்தி கொண்டிருக்கு. கல்வி, சுகாதாரம், முதியோர் பராமரிப்பெல்லாம் இலவசமாக அரசை ஏற்று செயல்படுத்திட்டு கொண்டு முதலாளித்த நாடுகள். ஆனால் அதை பார்த்து இவங்க செயல்படுறதுக்கு தயார் கிடையாது. அது இல்லாமல் கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் கொள்ளடிக்கணும், சொரணும், மக்கள் எக்கெடுக்கட்டா என்ன, அவன் வாழ்ந்தான்னா செத்தான்னா அப்படின்ற ஒரு ஆட்சியாளர்களாகவும் ஆட்சியாளர்களுடைய ஏஜென்ட்டுகளாகவும் தான் இவங்க இந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. அப்போ நாம் இதற்காக போராட வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அப்போ கல்வி, வேலை, அது கல்வி, சுகாதாரம், முதியோர் பராமரிப்பை அரசை ஏற்று நடத்துவது போலவே உள்கட்டமைப்புகளை கூட உலகம் முழுக்க நிறைய இலவசங்கள் இருக்குது, அரசை ஏற்றுக்கணும். அதில் முக்கியமானது போக்குவரத்து, மின்சாரம், தொலைத்தொடர்பு, இவையெல்லாம் கூட அரசை ஏற்று நடத்தணும். இவைகள்லாம் கூட இலவசமாக தான் இருக்கணும். இவைகள்லாம் தனியார்கிட்டலாம் இருக்கக்கூடாது. இவைகள்லாம் தனியார்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இவைகளும் அரசை ஏற்று நடத்த கோரி நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வீட்டை விட்டு அவர்கள் வேலைக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ வேலையில் சுத்தமாக கட்டாயம் எல்லோரும் வேலை செய்யணுன்ற அந்த இல்லத்தரசி என்ற பட்டத்தை ஒழிச்சிட்டு
எல்லாரும் வேலையில் ஈடுபடுத்த வேண்டிய தேவையை வந்து உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ உருவாக்கும்போது அப்போ பொது உணவகங்கள் வந்து ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பொது உணவுகள் நமக்கு தேவையாக இருக்குது சமூகத்துக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் கோர்ட்டு உருவாக்கணும் வாக்குறுதி கொடுக்குறானுங்க. ஃபுட் கோர்ட்டில் போய் எக்கச்சக்கமான காசை கொடுத்து ஒரு சுகாதாரமற்ற உணவை வந்து சாப்பிட்டு எவன் உடலை கெடுத்துக்கிறது? இதுதான் வந்து தேர்தல் வாக்குறுதி அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நமக்கு தேவைன்னா ஒரு பொது உணவகங்கள், ஆரோக்கியமான உணவு தர கட்டுப்பாடு, அதாவது உணவு தர கட்டுப்பாடு எந்த சமரசமின்றி ஊழலின்றி செயல்படுத்த வேண்டும். ஊழலின்றி செயல்படுத்தும் போது உணவு தர கட்டுப்பாட்டின் மூலமாக பொது உணவுகள் ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்க முடியும். இது நிறைய வேலைவாய்ப்புகளை கூட உருவாக்கும். அப்புறம் மக்களுக்கு வந்து இப்போ வெளியிலேருந்து தான் வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி இருந்தாலும் பெரும்பாலும் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றாங்க, ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சுகாதாரமான உணவு வந்து தேவைப்படும். அப்போ பொது உணவுகளும் உணவு தர கட்டுப்பாடு சமரசமின்றி ஊழலின்றி செயல்பட வேண்டிய நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலையின்மைன்றது பெருகி இருக்குது, பெரும் எண்ணிக்கையில் இருக்குது. அவர்களுடைய திறனை கேட்ட, அவங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலைன்ற சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் வேலைவாய்ப்புக்கான எந்த திட்டங்களும் எந்த கட்சிக்கிட்டையும் கிடையாது. ஒன்று இப்போ என்னென்னா வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தணும். வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேலை கிடைக்கிற வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும், நிவாரணம் கொடுக்கணும். அந்த முறை இங்கே வந்து கட்டாயம் கொண்டு வரப்படும் போது தான் ஒரு வேலைக்கான ஒரு உத்தரவாதத்தை நோக்கி அரசு கூட நகரும் நிர்பந்தத்தினால. ரெண்டாவது, இங்கே மனித வளம் உள்ளது. தமிழ் தேசம்ன்றது மனித வளம் உள்ளது. இங்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 6 மணி நேரம் வேலையை ஆக்கும்போது அதிக பேருக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஷிஃப்ட்டுகள் அதிகமாகும், அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். இப்போ 8 மணி நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஷிஃப்ட்டுகள் 3 ஷிஃப்ட்டு இருக்குதுன்னா 6 மணி நேரத்தில் அது வந்து 4 ஷிஃப்டாக வந்து மாறும். அப்போ ஷிஃப்ட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வேலை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு இது சமூகத்தினுடைய தேவையாக இருக்குது. சமூகம் கோருது, மனித வளம் எவ்வளோ இருக்குது, வேலை இல்லாதவங்க எவ்வளோ இருக்கிறாங்க, அப்போ நம்ம 6 மணி நேரம் ஆக்குவோம் அப்படின்றது இந்த சமூகம் கோருது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அரசியல் கட்சிகள், இந்த ஆட்சியாளர்கள் முதலாளித்துவ லாப நோக்கிலேருந்து 12 மணி நேரம் ஆக்குறாங்க. பிஜேபியினுடைய தொழிலாளர் கொள்கையில் அது வந்து முக்கியமானது. 12 மணி நேரம் அவன் சட்டத்தில். அதை ஏற்கனவே நடுவில் திமுக இங்கே நடைமுறைப்படுத்த முயற்சி செஞ்சு அப்புறம் வந்து பின்வாங்குச்சு. அதை திமுக அதிமுக 2 பேருமே ஏற்றுக்கிறாங்க. நாளைக்கு 2 பேரும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்போ இன்றைக்கி இவங்க முதலாளித்துவ நலன்லேருந்து சிந்திக்கிறாங்களே தவிர 12 மணி நேரம்னு சமூகத்தின் தேவையிலேருந்து இங்கே வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், இங்கே மனித வளங்கள் அதிகமாக இருக்குதுன்ற அடிப்படையிலேருந்து 6 மணி நேரம் ஆக்கணுன்றதை நோக்கி இவங்க நகரலை. இதுதான் இங்கே ஒரு முரண்பாடாகவே இருக்குது. அப்போ இது வந்து நாம் வந்து இதற்காகவும் நம்ம வந்து போராட வேண்டிய தேவை வந்து இருக்குது. அப்புறம் கிராம பொருளாதாரங்களை வந்து இன்னும் தெளிவாக கட்டமைக்கிறதன் மூலம் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்த முடியும். இங்கே கனரக எந்திரங்களை வந்து தொழிற்சாலைகளில் டெக்னாலஜியில் அனுமதிக்காமல் இருக்கிறது மூலம் வேலைவாய்ப்புகளை அதிகப்படுத்த முடியும். ஹை டெக்னாலஜியை வந்து நம்ம தவிர்க்கணும். ஏஐ போன்ற அபாயகரமான தொழில்துறைகள் தொழில்துறைகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய ஏஐ போன்ற வேலைவாய்ப்பை பறிக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து எதிர்க்கணும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமான வேலை வாய்ப்புகளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். அடுத்தது கூலி வந்து தினக்கூலி, ஒரு நாள் கூலி 1000 ரூபா, மாதம் 30,000 ரூபா. இதுக்காக குறைந்தபட்சம் நம்ம போராட வேண்டிய தேவை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் முழுமையான இடஒதுக்கீடை வந்து கொண்டு வரணும் அரசு தனியாரில். அது மட்டும் இல்லாமல் அரசில் தமிழ் தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு 100% அரசு வேலைகளை கொடுக்கணும். தமிழ் தேசத்தை சேர்ந்தவங்களுக்கு அதில் 85% தமிழர்களுக்கு தரணும்.
இது ஒரு சட்டமாக இயற்றப்படணும். இது வந்து பல மாநிலங்களில் சட்டமாக இருக்குது, குஜராத்தில் கூட இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி சட்டங்கள் கிடையாது. அதே போல் தனியார் துறைகளில் 90% தமிழ் தேசத்திற்கு, தமிழ் தேசியர்களுக்கு தரணும், தமிழர்களுக்கு 75% தரணும். இப்படி சட்டங்களை இயற்றி வேலை உத்தரவாதத்தையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டியது தேவை இருக்குது. அதற்காகவும் நம்ம வந்து போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் விவசாய கொள்கைன்றது இவங்களுக்கு யாருக்குமே தெளிவாக கிடையாது. விவசாயத்தில் முதலாளித்தத்தை கொண்டு வரது கூட இவங்க தயார் கிடையாது. முழுக்க முழுக்க விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்டுக்கு பிளாட் போட்டு விற்கிறதும், சாலைக்காக வந்து விவசாய நிலங்களை பறிக்கிறதும், சிப்காட்டுக்காக விவசாய நிலங்களை பறிக்கிறதும், உள்கட்டுமானங்களுக்காக, அதாவது ஏர்போர்ட்டு, நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிலங்களை பறிப்பதும், கனிம வளங்களுக்காக வந்து வெட்டி எடுப்பதற்காக வந்து நிலங்களை விற்று விவசாயிகளை வெளியேற்றுவதும், இப்படி விவசாய நிலங்களை அபகரிக்கும் ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்குதே தவிர, விவசாயிகளை வெளியேற்றிவிட்டு விவசாய நிலங்களை அபகரித்து கார்ப்பரேட் முதலாளிகள் கொடுக்கக்கூடிய கொள்கை இருக்குதே தவிர, விவசாயத்தில் முதலாளித்தத்தை கொண்டு வர இது கூட அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கொள்கை கூட எதுவும் அவங்களுக்கு கிடையாது. அப்போ நீ செய்ய வேண்டியது என்ன? விவசாயத்தில் முக்கியமான மையமான பிரச்சனை சிறு குறு நடுத்தர விவசாயிகளோட உடைமை. அதாவது நிலம் துண்டுபட்டுருக்குது, 90% நிலம் துண்டாக இருக்குது. அப்போ இதனால் வந்து உற்பத்தி செலவுகளுக்கு அவர்களால் வீடு கொடுக்க முடியல அந்த விவசாயிகள்னால். அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குதுன்னா, உற்பத்தி பெருக வேண்டிய நிலம் குவிக்க வேண்டியிருக்கு. நிலம் குவிப்புன்றது 2 வகையில் நடக்கும். ஒன்று, மிகப்பெரிய அம்பானி போன்ற அதானி போன்ற கார்ப்பரேட்டுகளுக்கு லட்சக்கணக்கில் இவங்க ஏக்கர் கொடுப்பானுங்க. அதுக்கு கொடுக்க வந்ததுக்கு தான் விவசாயிகள் போராடினாங்க, அந்த சட்டத்துக்கு தான். நாம் என்ன சொல்கிறோம் சொன்னால், இந்த விவசாயிகளையே ஏற்கனவே நிலங்களை வச்சிட்டு இருக்கிற சிறு குறு நடுத்தர விவசாயிகளையே முதலாளிகளாக்கி, அதாவது பங்குதாரர்களாக்கி, ஒரு 1000 கணக்கில் வந்து ஒரு 1000, 5000 ஏக்கர்களை கூட்டுப்பண்ணைகளாக மாற்றணும். கூட்டுப்பண்ணைகளாக மாற்றுவதன் மூலம் அவர்கள் பங்குதாரர்களாக மாறுவார்கள், ஷேர் ஹோல்டர்ஸாக மாறுவாங்க. அப்போது அதனுடைய செலவு வந்து மிக குறையும். அந்த நவீன எந்திரங்கள் மூலமாகவும், ஓரளவு எந்திரங்கள் மூலமாகவும் மற்ற செலவுகளும் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டுப்பண்ணைகளுக்கு சொந்தமான கூட்டுறவு தொழிற்சாலைகளை உருவாக்கணும். அதாவது நாம் விளைவிக்கிற விளைபொருள், மலர்னா சென்ட்டு, கிழங்குன்னா குளுக்கோஸ் ஃபேக்ட்ரி, அதை ஒட்டிய நிறையா ஃபேக்ட்ரிகள் இருக்குது, ஜவ்வரிசி ஃபேக்ட்ரி, நிறைய அதை ஒட்டிய தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. அரிசினா அதை ஒட்டி அது தயாரிக்கக்கூடிய பொருட்கள், என்ன பொருள் வந்து விவசாயத்தில் விளைவிக்கிறோமோ அதை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை இந்த கூட்டுப்பண்ணைகளுக்கு சொந்தமாக ஆக்குவதும், அது மட்டுமல்ல விளைபொருட்களை நேரடியாக விளைவிப்பது, அதே போல் உற்பத்தி பண்ண பொருட்களை விளைவிப்பது என்பது நேரடியாக இவர்களை விலையை தீர்மானித்து சந்தைக்கு கொண்டு போகிறதான் மாற்றப்படும். அது சுலபம் கூடாது. இதன் மூலம் என்ன ஆகும்னா, இடைத்தரகர்கள் ஒழிக்கப்படுவாங்க. ஒன்று, விவசாயிகள் விலையை அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் வந்து ப்ராடக்ட் பண்ணால் முதலாளி தான் விலையை நிர்ணயிக்கிறான். அதுபோல் விவசாயி அவனுடைய பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயிப்பான். அப்போ இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு மக்களுக்கும் நேரடியாக அது போகும்போது விலை குறைந்த விலையிலே இது கிடைக்கும். இப்போ இருக்கிற விலையை விட குறைந்த விலையில் அது கிடைக்கும். விவசாயிகளுக்கும் விலை வந்து அதிகமாகும். அப்படி ஒரு கூட்டுப்பண்ணை சார்ந்த கூட்டு தொழிற்சாலைகள், அதுக்கான விநியோக சங்கிலி என்ற ஒரு சங்கிலியான ஒரு பொருளாதார, விவசாய பொருளாதாரத்தை உருவாக்குறது தான் மாற்று பொருளாதாரம். இதுதான் இன்றைக்கி இருக்கிற சிக்கலை தீர்க்கும். இந்த உலகமயம் தாராளமயம் கார்ப்பரேட்டுகளுக்கு அள்ளி கொடுப்பது, இயற்கையை அழிப்பது, இயற்கையை வந்து நம்ம வளங்களை சூறையாடுவது, அது மட்டும் இல்லாமல் இவங்களால் நம்மளுக்கு பெரிய லாபமே கிடையாது. இவங்களுக்கு பெரிய வேலைவாய்ப்பு கூட நம்மளுக்கு கிடையாது. இவங்களால் பெரிய வேலைவாய்ப்பெல்லாம் இல்லை, மிக குறைவான வேலைவாய்ப்புகள். அதுவும் வந்து நம்ம தமிழ் தேசத்தை சேர்ந்தவர்கள் வந்து அதில் வந்து வேலை செய்கிறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்போ இவங்களாம் தேவையே கிடையாது. அப்போ முழுக்க இவங்களை விரட்டி அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு என்ன பொருள் தேவையோ
இயற்கையை அழிக்காத நம்ம வாழ்க்கைக்கு இப்போ இன்றைய கட்டத்துக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளை மட்டும் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணி முதலாளிகளுக்கு வரியை விதித்து இந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் நம்ம அனுமதிக்கலாம். மற்ற கார்ப்பரேட் கம்பெனிகளெல்லாம் நம்ம விரட்டி அடிக்க வேண்டியது தான் நம்முடைய தேவை. இந்த பொருளாதாரத்தை நம்ம கட்டமைக்கணும். இதுதான் ஒரு தமிழ் தேசிய பொருளாதாரமாக அமையும். இது மட்டும் இல்லாமல் இந்த அரசு செய்வது மட்டும் இல்லாமல் சிறு குறு நடுத்தர வணிகர்கள், அப்புறம் சிறு குறு நடுத்தர முதலாளிகள், அப்புறம் தமிழ்நாட்டை சந்தையாக கொண்ட தேசிய வணிகர்கள், தேசிய முதலாளிகள், இவர்களுக்கான வாய்ப்பையும் கூட நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான தொழில்களை அரசே கூட்டு கொலாபரேஷன் மூலம் சில தவிர்க்க முடியாத விஷயங்களை கொலாபரேஷன் மூலம் தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் அத்தியாவசியமான பொருட்களுக்கு, அதே போல் அரசே பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குவதும் தான் நமக்கு மாற்று பொருளாதாரமாக இருக்க முடியும். இன்றைக்கி உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்பது ஒரு விழுந்து கொண்டிருக்கிற ஒரு தோல்வி அடைந்த பொருளாதாரம். அந்த கண்ணில் சிக்கினால் நாம் கடும் பாதிப்புகளை நாம் எதிர்கொள்வோம். நம்ம 2007 வந்த நெருக்கடியில் கூட மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் ஏன் பெரும் பாதிப்பு ஏற்படலைன்னா, நம்மக்கிட்ட இருந்த சிறு குறு நடுத்தர பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அதை சார்ந்த பொருளாதாரம் அது உலக கண்ணியில் இணைக்கப்படாமல் இருந்தது தான் அப்படின்னு சொன்னார். மன்மோகனை ஒத்துக்கிட்டார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது. அது ரொம்ப முக்கியம். அப்போது நாம் சார்ந்த சுய தேவை பொருளாதாரமும் இதிலிருந்து நாம் மற்ற ஏற்றுமதி பொருளாதாரத்தை திட்டமிடுவதுமாக இருக்குவது ரொம்ப முக்கியம். இறக்குமதி பொருளாதாரம் என்பதை தேவையானதை தவிர மற்றவற்றையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இந்த பொருளாதார கொள்கைகளுக்காகவும் நாம் போராட வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இன்றைக்கு இருக்கிற அரசு கட்டமைப்பு இன்றைக்கி பாசிச பிஜேபி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே இதுன்னு எல்லாத்தையும் ஒன்றிணைக்க பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. இந்த திராவிட துணைக்கண்டம் என்பது, அதாவது இந்த தெற்காசிய துணைக்கண்டம் என்பது பல்வேறு மொழி வழி தேசங்கள், பழங்குடி தேசங்களை கொண்டது. இதை பிரிட்டிஷ் வலுக்கட்டாயமாக வச்சுட்டு இருந்தால், அடுத்தது இந்திய முதலாளிகள் இந்திய அரசு கட்டமைப்பு மூலம் ஒரு சிறைக்கூடத்தில் கட்டாயப்படுத்தி அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இது அடைக்கப்பட்ட நாள்லேருந்து 47லேருந்தே தொடர்ந்து இந்திய அரசுக்கு எதிராக, இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குது. அப்போ இந்த கட்டமைப்பை நாம் மறுபரிசீலனை செய்து நாம் தெளிவான உயர்ந்த ஒரு ஜனநாயக வடிவத்தை கொண்டு வரதுக்கான போராட்டத்தை தொடங்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஏற்கனவே 45 ஆண்டுகளாக குடியரசு கூட்டரசு என்ற முழக்கங்களை முன்வைத்து தொடர்ந்து பரப்புரையும் செய்து கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நமக்கான ஒரு கட்டமைப்பு தேவைன்றது தான் சரியான ஒரு இதுவாக இருக்க முடியும். அதாவது இந்த அதிகாரங்கள் இப்போ மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், ஒன்றிய பட்டியல் அப்படின்னு இருக்குது. இந்த பட்டியல்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இது முற்றிலும் தூக்கி எறியப்பட்டு ஒவ்வொரு மொழி வழி தேசங்களும் அதே போல் பழங்குடி தேசங்களும் தனக்கான குடியரசை அமைத்து கொள்ளணும். இந்த குடியரசே அரசியல் சாசனம், சட்டங்கள், நீதிமன்றங்கள், நிர்வாகங்கள் எல்லாம் அந்தந்த குடியரசுகளுக்கு தனியாக தான் இருக்கணும். மையத்தை ஒன்றிய கூட்டரசை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நோட்டு, அதாவது செலவாணி, கரன்சின்னு சொல்லுவோம், இது மட்டுமே கூட்டரசுக்கான ஒருங்கிணைப்புக்கான ஒரு அதிகாரமாக இருக்கணும். மற்றபடி போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, அதாவது இராணுவம், அதே போல் வெளியுறவு, இந்த 4ம் 2 பேருக்கும் இருக்கணும். குடியரசுக்கும் இருக்கணும், கூட்டரசுக்கும் இந்த 4ம் இருக்கணும். இந்த 4 கூட்டரசுக்கிட்ட இருக்கணும், இந்த 5 கூட்டரசுக்கிட்ட இருக்கணும், மற்றதெல்லாம் குடியரசுக்கிட்ட இருக்கணுன்றது தான் எல்லா அமைப்புகளும் சொல்லக்கூடியது. ஆனால் சோவியத்தினுடைய படிப்பனையிலிருந்து, சோவியத் தான் அதிகபட்ச இதை நடைமுறைப்படுத்தினவங்க.
அவங்களுடைய படிப்பனைகள் இருந்து தான் நாங்கள் என்ன இதை சொல்லிட்டு வரோம்னா தொடர்ச்சியாக செலவாணி மட்டுமே கூட்டரசுக்கிட்ட இருக்கணும். இந்த 4ம் 2 பேரிடமே இருக்கணும். மற்ற அதிகாரங்களை அனைத்தும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் குடியரசுகளிடமே இருக்கும். அனைத்து குடியரசுகளும் சமமாக கொண்ட ஒரு கூட்டக அவை மட்டுமே இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற நாடாளுமன்ற முறைகள்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நாடாளுமன்றம் இந்த மாதிரியான சட்டமன்ற முறைகள்லாம் இருக்கக்கூடாது. நாம் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட முறைகளை குடியரசுகளில் உருவாக்கணும். அது உயர்ந்த ஜனநாயகமாக மாறணும். ஒவ்வொரு முக்கிய விஷயங்களும் வாக்கெடுப்பின் மூலம் மக்களுடைய கருத்தை கேட்டே முக்கிய சட்டங்களை இயற்றப்படணும். அது போன்ற உயரிய ஜனநாயகத்தை நோக்கி நம்ம நகர வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதற்காக நம்ம போராட வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக உரிமைகளுக்காக போராடுறது, அது மிகப்பெரிய மாநில இது நலன்களுக்காக போராளியாக காட்டிக்கொள்வதுன்றதுலாம் அது ஒரு போலித்தனமானது. அதுக்கு உண்மையிலே பின்னாடி இருக்கக்கூடிய உலகமய தாராளமயமாக்கல் தனியார் மயமாக்கலை எதிர்க்காமல் நீங்கள் மாநில உரிமைகளுக்கு போராட முடியாது அப்படின்றது தான் அதில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பொருளாதார மாற்றங்கள் இருக்கிற அளவுக்கு அரசியல் மாற்றங்களும் அரசியல் ஜனநாயகப்படுத்தல் இல்லை. அதற்காக கோரிக்கை இப்போ நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பண்பாட்டு மாற்றங்கள் எதுவுமே இல்லை. ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சமூக கட்டமைப்பே இன்னும் இருந்துகிட்ருக்குது. ஒரு சிந்தனை போக்குகளே இருந்துகிட்ருக்குது. அப்போ பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் முக்கிய மாற்றங்களாக இன்றைக்கி நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. சமூகத்துக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதனுடைய விளைவுகள் தான் சாதி ஆணவ கொலைகள், பெண்கள் மீதான கடும் தொடர் தாக்குதல்கள், இந்த வன்மங்கள் எல்லாமே பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான ஒரு கோரிக்கைகளை நம்ம முன் வச்சு போராட வேண்டியது இருக்குது. இந்த பண்பாடு தமிழ் தேசிய பண்பாடு நாம் சொல்கிறது, இந்த புதிய தமிழ் தேசிய பண்பாடு என்பது அறிவியல்பூர்வமான சிந்தனை முறை, ஜனநாயக அணுகுமுறை என்பது தான். இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதற்கு இந்த அரசு முன்று அறிவொளி இயக்கம், அதாவது கற்காதவர்களுக்காக கற்றுக் கொடுப்பதாக சொல்லி வந்த அறிவொளி இயக்கம் மாதிரி பண்பாட்டுக்கான இயக்கத்தை இந்த அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைக்காகவும் நாம் போராட வேண்டிய தேவை உள்ளது. எனவே இந்த கோரிக்கைகளுக்காகலாம் மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி இந்த போராட்டத்தை சட்டமன்றத்திலும் தொடருவதற்காக தனது வேட்பாளராக செங்கம் தொகுதியில், திருவண்ணாமலை செங்கம் தொகுதியில் தோழர் மணிகண்டனை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறது. அவர் திருவண்ணாமலை மாவட்ட குழு உறுப்பினர், அம்பேத்கர் எழுச்சி இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர். அவர் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு வாக்களியுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று நாட்டில் பரவி வரும் பாசிச அபாயத்துக்கு எதிராகவும் இந்த தேர்தல் முறைகளை கேள்விக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற பாசிச பிஜேபிக்கு எதிராகவும் போராட வேண்டி இருப்பதால் பாசிச பாஜக கூட்டணியை தோற்கடியுங்கள். மக்கள் ஜனநாயக குடியரசுக் கட்சி வேட்பாளர் மணிகண்டனுக்கு செங்கத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம்.